ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். சுதாஸ் கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான ஒரு மில்க் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மில்க் கேக் பண்ணுறதுக்கு நான் 2 லிட்டர் பாலை ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஊற்றி கொதிக்க வைக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆகும் இது முடிகிறதுக்கு. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிடுச்சு. கிட்டத்தட்ட இது நல்லா வற்றணும். அது 2 hours ஆகும். அது வரைக்கும் பொறுமையாக உட்காந்து கிண்டிக்கலாம். பாருங்கள், பால் பாதி அளவு ஆயிடுச்சு. இன்னும் நல்லா கிளறணும். இது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள், பால் நல்லா தெரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கேக் நல்லா தெரிஞ்சு சூப்பராக கேக் பதத்துக்கு வரும். இப்போ 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், பால்கோவா ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. நல்லா திக்காயிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். அது வரைக்கும் நல்லா கிளறணும். நல்லா திரண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் சும்மா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஸ்மெல்க்காக தான். பாருங்கள், நல்லா திரண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் நல்லா கை எடுக்காமல் கிளறணும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இன்னும் கொஞ்சம் கிளறணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 4-5 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பிரெட் டின்னில் நான் கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நல்லா வெந்துடுச்சு. இதை கொட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா சுருண்டு ஒட்டாமல் வந்துடுச்சு. பாருங்கள், இதுதான் பதம். நல்லா ஒட்டாமல் சுருண்டு அழகாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள், இதுதான் பதம். எதுவுமே ஒட்டாமல் வந்துடுச்சு. இதை அப்படியே ட்ரேயில் கொட்டிக்கலாம். ட்ரேயில் கொட்டி ஒரு நல்லா சமப்படுத்திக்கலாம். இது ஒரு 3 to 4 hours வரைக்கும் அப்படியே செட் பண்ணி விட்டுடலாம். அப்படி தான் உள்ளே நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வெந்து சூப்பராக கேக் ரெடி ஆகும். பாருங்கள், நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.